ஹலோ கைஸ், நம்மளுடைய சேனல்ல தமிழக முதல்வர் சிஎம் விஜய் சார் அறிவித்த தமிழகமே யாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சமூக நலம் மற்றும் குழந்தைகள் மையம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல துறையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா புது விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையில் பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறைங்கிறதுனால பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை 5 சான்றிதழுங்க. ஸோ கல்வி தகுதியை 8ஆம் வகுப்பு கேட்டிருக்காங்க. இந்த 8ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தா போதும், அதுக்கு மேல தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா. ஸோ வயது பொறுத்த வரைக்கும் 42 வயது மட்டும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஒரு சில ஜாப்ல 35 சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 42ங்கும் போது பல பேர் பார்த்தீங்கன்னா பயனடைவீங்க. தேவையான 5 சான்றிதழ் என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனல் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சுங்க. அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது தான் இந்த வீடியோங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ல தாங்க வேலை வாய்ப்பு வந்திருக்குது. இது உங்களுக்கான உங்களுடைய அரசு வேலைங்க. இந்த வேலையை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு வந்துக்குது, எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. சோ உங்களுக்காக தேடி தேடி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம். சோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை பார்த்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல எங்கிட்ட இருக்குதுங்க. இந்த வேலை பொறுத்த வரைக்கும் காவலாளி வாட்ச்மேன் பதவிக்கான விண்ணப்ப படிவுங்க. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்ப கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு அதிகாரி, மேற்பார்வையாளர், கேஸ் ஒர்க், இந்த மாதிரி பல போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. விண்ணப்பத்தாரின் பெயர்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதிக்கிங்க. தந்தை கணவர் பெயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்ல ஹஸ்பண்ட் நேமோ எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி தற்போதைய புகைப்படம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா எடுத்ததா பார்த்தீங்கன்னா ஓட்டிங்க. பிறந்த தேதி நீங்க எந்த தேதியில் பிறந்துக்கிறீங்களோ அதை எழுதிங்க. கம்ப்ளீட்டான வயது போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அது நீங்க என்னங்கிறது எழுதிங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ அஞ்சல் குறியீடு எண், அதாவது அட்ரஸ் எழுதிட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா நீங்க என்னங்கிறத 6 நம்பர் பார்த்தீங்கன்னா போடணும். அது போட்டுங்க. ஸோ மின்னஞ்சல் முகவரி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அது எழுதிக்கங்க. அதுக்கு மேல மொபைல் நம்பர் கேட்கறாங்க. அது பார்த்தீங்கன்னா தெளிவா நீங்க எழுதிங்க. கல்வி தகுதி கேட்கறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க பார்த்தீங்கன்னா வைக்கணுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 8த் படிச்சிருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னா தாராளமா வைக்கலாம். இல்ல நான் 10த், 12த் டிகிரி எது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங் தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஸோ கூடுதல் தகுதி ஏதாவது கேட்கறாங்க பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி பணி அனுபவம் பற்றிய விவரங்கள், உரிய அனுபவ சான்றிதழ் பிரதியை இணைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா இந்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா ஃபில் பண்ணீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க வைக்கணும். ஸோ வரிசை எண் 1ன்னு போட்டுங்க. எந்த நிறுவனத்தில் நீங்க ஒர்க் பண்ணீங்களோ அதை எழுதுங்க. அங்க உங்களுக்கு என்ன போஸ்டிங்கு, அதே மாதிரி என்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணி என்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆனீங்க, மொத்தம் எத்தனை மந்த் எத்தனை வருடம் சொல்லி கேட்கறாங்க, அது எழுதிங்க. எத்தனை நாள் நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிங்க. எழுதிட்டு கீழே இந்த விண்ணப்ப படிவத்தில் நான் உங்களுடைய நேம் எழுதிங்க. அளித்துள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மையானது என்பதை இதன் மூலம் அறிவிக்கிறேன். ஏதேனும் தவறான தகவல் என்று கண்டறியப்பட்டால் எனது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுங்க. போட்டு லெஃப்ட் சைட்ல நீங்க 4ன்னு போட்டுங்க. 4 போட்டு டேட் போட்டுங்க. இடம்ங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அப்ளை பண்றீங்களோ அதை போட்டுக்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு ரொம்ப ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா தமிழ்லயே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வாட்ச்மேன் வேலையா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கிறாங்க வேலை இல்லாம. ஸோ எந்த வேலை கிடைச்சாலும் சரி நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா காப்பாத்துறதுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.